ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகான இது பார்க்க போகிற மகான இதில் வந்துட்டு நம்ம விஜயும் காவேரியும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே ரொம்ப கம்மியாக இருக்குங்க. அந்த மாதிரி சீனை தான் மக்கள் ஆடியன்ஸ் அழகாக எதிர்பார்க்குறாங்கன்னு பார்த்துக்கோங்க. இன்றைக்கி அல்வா மாதிரி தூக்கி கொடுத்துருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு தகட்ட கொடுத்துருக்காங்க. நம்ம விஜயும் காவேரி தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்க அப்போ வந்து தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லையான விஷயத்தை இவங்க சொல்ல, என்னால் தானே இவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சு. ஆர்வக்கலரு ஏம்மா ஹார்மோனியை பொட்டி கம்முன்னு அடங்கி வாசி அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு அதுக்கப்புறம் இல்லைம்மா அப்படிலாம் எதுவும் இல்லைம்மா உன்னால் இல்லை, மறுபடியும் நீ அப்படியே நெகட்டிவ் மூடுக்கு போயிடாது அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் பண்ணுறதுக்குள்ளே இவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். இதுக்கப்புறம் நம்ம குழந்தைன்னு மட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம காவேரி என்ன சொல்கிறாங்க தெரியுமா, நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் எங்கள் அம்மா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, அதுவரையும் நான் சந்தோஷப்படுறேன், எங்கள் வீட்டை விட்டு கொடுத்துட்டீங்கன்னு சொன்ன உடனே கொஞ்சம் சீன் போடுவாங்க. என்னதான் இருந்தாலும் யாருக்கிட்ட இறங்கி போகிறாங்களோ இல்லைங்க, இந்த கட்டின பொண்டாட்டிகிட்ட மட்டும் எந்த ஒரு புருஷனும் இறங்கி போக தயாராக இருக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா வெட்டி கௌரவமாச்சே, வீராப்பு கொஞ்சம் இருக்கும்ல, அதனால் கொஞ்சம் அப்படியே காமிக்க அதுக்கப்புறம் சீன் போடாதீங்க, ஓவர் சீன் உடம்பு கொத்துக்காதுன்னு சொல்லிட்டாங்க. சரி, இப்படி இவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்க மறுநாள் காலையில் விடுந்ததுக்கு அப்புறமா செக்கப்புக்கு போகணும்னு சொல்ல, அக்கா நீயும் நானும் சேர்ந்து போலாக்கான்னு காவேரி எவ்வளோ க்யூட்டாக அழகாக ஆசைப்பட்டு கேட்குறாங்க. அதை விட்டுட்டு இந்த கங்கா முறுக்கிக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் வேணான்னு சொல்கிறாங்க. வீட்டில் எல்லாரும் சொன்னதுக்காக சம்மதம்னு சொல்லிட்டாங்க. நானே போட்டாரன் காட்டோக்கானேன்னு சொல்ல உடனே விஜய் மூஞ்சி மாறிடுச்சுங்க. என்னாச்சு தம்பின்னு சொல்லிட்டு தனியாக வந்து நிற்கிற விஜய் கிட்ட வந்து கேட்குறாங்க மாமியார், என்ன உங்கள் அம்மாவா நினச்சி விஷயத்த சொல்லுப்பான்னு சொல்ல அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, இது மாதிரி நம்ம சிக்கன் பாக்ஸ் போட்டுருச்சுல்ல காவேரிக்கு, அதனால் குழந்தைக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமோன்னு எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்ல, தம்பி எத்தனையோ பேருக்கு அம்மா வந்திருக்குப்பா, அதெல்லாம் பாடி ஹீட்டுப்பா, நீ பயப்பட வேணாப்பா, குழந்தைக்கு எந்த வித ஆபத்தும் வராதுப்பான்னு சொல்லிட்டாங்க. இவங்க சொல்லி சமாதானம் பண்ணிட்டு அனுப்பிட்டாலுமே நம்ம சாரதா அம்மாவே ஜர்க்கு வாங்குறாங்கன்னா பார்த்துக்கோங்க. இதுக்கு பேயினா பயம் போல அந்த மாதிரி ஆயிடுச்சு இவங்களோட ரியாக்ஷனு. அரண்டவங்கன்னுக்கு இருண்டதெல்லாம் பேயும் அப்படின்னு இவங்க மனசை தேத்திக்கிட்டு கிளம்பி வராங்க. கவலைப்படாத, என் பிள்ளைங்களுக்கு எந்த ஒரு தப்பையும் நீ பண்ண விட மாட்டேன்னு கடவுள் மேலே பாரத்தை போட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.